Hello viewers, welcome to Joey Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு த்ரில்லர் படமா உருவாயிருக்கிற வாட் யூ விஷ் ஃபார்ங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கி இருக்கிறவர் நிக்கோலஸ் டாம்னே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவா வந்துட்டு நிக் ஸ்டாலுங்கிறவர் நடிச்சிருக்காரு. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல சவுத் அமெரிக்கால ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோ ரெயினுங்கிறவர் வந்துட்டு லேண்ட் ஆகுறாரு. அவரை பிக்கப் பண்ண ஒரு டிரைவர் வராரு. இப்போ இவரை பிக்கப் பண்ணி ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு பெரிய பங்களால வந்துட்டு நம்ம ஹீரோ ரெயினை வந்துட்டு இறக்கி விடுறாரு. அங்க அவருடைய ஃப்ரெண்ட் ஜாக்குங்கிறவர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப வருஷமா பழக்கம். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு செஃப்பா இருக்கிறாங்க. ஜாக்குங்கிறவர் வந்துட்டு ரொம்ப வசதியா இருக்காரு. நம்ம ஹீரோவான ரெயினுங்கிறவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு முடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்காரு. வேலை கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. அது போக அவர் ஏதோ சூதாட்டத்துல வந்துட்டு தோத்திருப்பாரு போல. அதனால வந்துட்டு அங்க இருந்தாலும் எஸ்கேப் ஆகி தான் இங்க வந்திருப்பாரு. இப்போ இவருக்கு வந்துட்டு கண்டிப்பா பண தேவைகள்லாம் இருக்குது. இந்த சமயத்துல நம்ம ஜாக் கிட்ட எப்படி நீ இவ்வளவு பெரிய வீட்டுல இதை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ற, இவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டா எப்படி இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக் சொல்றாரு, நான் வந்துட்டு உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப முக்கியமான ஆளுகளுக்கு வந்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு பே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க பெரிய ஆளுக மட்டும் இல்ல, இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஆளுங்கிற இதையும் வந்துட்டு நம்ம ஜாக் குறிப்பிடுறாரு. இந்த சமயத்துல ஜாக் இல்லாத சமயமா பார்த்து ஜாக்குடைய லேப்டாப்ல நம்ம ரெயின் அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸை பாக்குறாரு. அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாரு நம்ம ரெயின். இதுக்கப்புறம் பழைய கதைகள்லாம் பேசுறாங்க. மறுநாள் காலையில நம்ம ரெயின் எந்திரிச்சு வரும்போது நம்ம ஜாக்கு தூக்குல தொங்கிடுறாரு. இப்போ நம்ம ரெயின் பக்காவா பிளான் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு இந்த படத்துடைய கதை தான். அது வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ அதனாலதான் ரெக்கமெண்ட் பண்றேன். இது எல்லாத்துக்குமான படமா வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது ரொம்ப ஸ்லோவான படம், மெதுவாக தான் போகுது. ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்ல படமா வந்திருக்கும். இதுல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புது ஏரியாலேயே போயிட்டு இப்போ ஒருத்தர் வந்துட்டு தொலைகிறாரு அப்படின்னா வந்துட்டு அவங்கள போலீஸ் எல்லாம் தேட மாட்டாங்களா, போலீஸே தொலைகிறாருன்னா போலீஸ் எல்லாம் தேட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு பெருசா பதிலெல்லாம் சொல்லாம விட்டுருக்காங்க. அது போக வந்துட்டு யாராவது தொலைஞ்சா ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டா போதும், அவங்களை யாருமே வந்துட்டு தேட மாட்டாங்கிறதெல்லாம் உலக உருட்டாவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணிருக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒரு ஆவரேஜா தான் இருந்துச்சு. அதுவும் போக பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நாடகத்தன்மையா இருந்தது. அதுவே வந்துட்டு கொஞ்சம் நெருடலா இருந்தது. ஒருவேளை அது பட்ஜெட் காரணமா கூட அப்படி எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது போல நெக்ஸ்ட் ஆள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி வந்துட்டு அந்த மெயினான விஷயத்தை வந்துட்டு நான் ரிவீல் பண்ணல. அது ரிவீல் பண்ணாத வரைக்கும் தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமான படமும் கிடையாது. ஒரு ஸ்லோவா போகக்கூடிய படம். இது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த சாய்ஸை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த படம் வந்துட்டு எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. நிறைய மிஸ்டேக்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான படமாவே இது வந்திருக்கும். டைம் கிடைச்சா பார்க்கணுங்கிறவங்க இந்த படத்தை பாருங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் வந்துட்டு நம்ம சேனலுக்கு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு படத்துல பார்ப்போம். Until then, bye bye.